ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் விக்னேஷ். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மீடியா செட் பண்ணுற நெரேட்டிவ் தான் செம்ம ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கு. ஆக்சுவலாக யாருக்கு வீழ்ச்சி, யாருக்கு மகிழ்ச்சி, யாருக்கு அதிர்ச்சி, இப்படி தான் டாபிக் டிபேட் ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இவங்க செட் பண்ணுற நெரேட்டிவ் என்னென்னா, முதல் நாள் வந்து விஜய்க்கு வந்து எந்த வாக்கும் இல்லை, ரெண்டாவது நாள் விஜய் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வாங்குவார், மூணாவது நாள் விஜய் 30% வாங்குவாருங்க, அப்புறம் விஜய் வந்து சீட்லாம் கன்வெர்ட் ஆகிடுங்க. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது இப்படி போனதுனால நம்ம அருமை நண்பர் அண்டா செந்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வீடியோ போடுறாரு. என்னென்னா, அவங்க தான் வந்து சார்லஸ் பாபேஜ் மாதிரி, என்னென்னா நம்ம கருணாநிதி வந்து தான் வந்து ஐடியை கண்டுபிடிச்சி கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சி அவர் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெலாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா விசுவாசமாகவே இல்லை, நீங்கள் ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. இந்த டோன் வந்து எனக்கு வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. நீ வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா ஆன்டி இந்தியன் அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கருணாநிதி பண்ணலை, அவர் இப்போ இல்லை, அவரை பற்றி இழுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ வந்து அவருக்கு பண்ணதுக்கு விசுவாசமாக இருக்கணும்னா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே விசுவாசமாக இருக்க மாட்டானுங்க. முதல்ல நீ கேட்கணும், உங்கள் கட்சியிலேருந்து தோத்தானா எத்தனை பேர் மாறுவானுங்க? உன் கட்சிக்காரனே விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறான்னா நீ எப்படி மக்கள்கிட்ட கேட்குற? முதல்ல சொல்லு. இன்னொன்று, நீ வந்து கருணாநிதி இது பண்ணார், இதுக்கு வந்து மக்கள் ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் விசுவாசமாக இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல தம்பி. உங்கள் கட்சிக்காரங்களுக்கே நீங்கள் கட்சி விசுவாசமாக இல்லைல்ல. உங்களுடைய பழைய மினிஸ்டரில் 28% ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் தானே. உங்கள் கட்சியில் வேலை பார்த்தவன் சின்னதுலேருந்து பெரியசு வரைக்கும் யாருக்காவது போஸ்டிங் கிடைக்குதா? முதல்ல அங்கே கேளுங்க தம்பி. இங்கே வந்து கேட்கக்கூடாதுல்ல. அவங்க கட்சியே வந்து கட்சி ஆளுங்களுக்கு விசுவாசமாக இல்லாத போது எப்படி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க? இன்னொன்று, பொதுமக்கள் அவங்களுக்கு வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்களோட உரிமை, அதை நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் எப்படி இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு அவருடைய வன்மத்தை அப்படியே கக்குறாரு ஃபுல்லாக. மாறி இங்கிட்டு ஒருத்தர் வந்து இவர் அண்டானா, அந்த பக்கம் ஒரு செம்பு ஒருத்தர் இருக்கார்ல, ஜீவ சகாப்தம்னு. அடுத்து அவர் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லெவலு, அதாவது பிஜேபியை வந்து அவர் பப்பட்டு மாதிரி வந்து பண்ணுறாங்க. விஜய் வந்து பிஜேபியோட பப்பட்டு, அவர் ஜெயிக்கிறதுக்காக இவிஎம்மை டேம்பர் பண்ணுவாங்க. சரி, அவர் ஜெயிக்கிறதுக்காக இவங்க வந்து இவிஎம்மை டேம்பர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போனா போன எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சதில் டிஎம்கே டேம்பர் பண்ணுறாங்களா இவிஎம்மை? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அது எப்படி இந்த இவிஎம் டேம்பரிங்கை வந்து ஐயநாதன் ஒருத்தர் பேசுவாப்பில், அதாவது நம்ம சென்ட்ரல் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் இல்லை, சென்ட்ரல் எலெக்ஷன் வரும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்ல, அப்போ வந்து ஃபுல் ட்ரெண்டு இவிஎம் டேம்பரிங்கை பற்றி தான், அந்த ஓட்டிங் மிஷின் டேம்பர் பண்ணுறதை பற்றி தான். இந்த எலெக்ஷனில் ஒரு டாபிக் கூட வரல. நேற்று வந்து ஜீவசாவதம் சொல்கிறாரு பிஜேபி வந்து டேம்பர் பண்ணணும்னு. எதுக்குடா அவன் டேம்பர் பண்ணும்? அவனே பயந்து தான் இருக்கான். ஆக்சுவலாக இவன் உள்ளே வந்தானா அவன் இன்னொரு ஸ்டெப்பு கீழே போவான்னு சொல்லிட்டு தான். ப்ராக்டிக்கலாக தான் நடக்கும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு காங்கிரஸ் கொஞ்சம் பிடிக்கும், பட் ஸ்டில் இருந்தாலும் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன இருக்குது, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் இப்படி தானே இருந்தது. இப்போ டிவிகே உள்ளே வந்துச்சுன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே தானே ஃபஸ்ட்டு வந்தது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப் அவன் கீழே போகிறான்ல. அவன் எதுக்கு டிவிக்கு ஹெல்ப் பண்ணணும்? அவன் கூட்டணி வைக்கலாம் ட்ரை பண்ணான், இவர் போகல. ஸோ அதை நீ உன்னால் வந்து பேச முடியல. ஸோ ஆனால் என்ன பண்ணுற, இவங்களுக்கு மேலே வந்து ஒரு நரேஷன் இருக்குன்னு சொல்லி செட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறதுனா, இவங்கெல்லாம் பத்திரிகையாளர் கிடையாது, ஒரு நல்ல நாவலிஸ்ட். ஆக்சுவலாக ஜெயகாந்தனுக்கு மேலே இவங்கெல்லாம், இவர் ஐயநாதன், செந்தில், அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, வரிசையாக இருக்கும். அதாவது பத்திரிகையில் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கன்னா கதை எழுதினு இருப்பானுங்க உட்காந்து வரிசையாக, ஒவ்வொரு லேயரை ஆட் பண்ணிட்டே போவானுங்க. இவருக்கு வந்து பிஜேபி கூட இருக்கலாம், இல்லை பிஜேபி இல்லை அதுக்கும் மேலே இருக்கலாம், வேறு ஆர்எஸ்எஸ் கூட இருக்கலாம், இப்படி வரிசையாக சொல்லினே போயிடுவானுங்க. எல்லாத்தையும் தாண்டி என்னால் ஏற்றுக்கவே முடியல. என்னென்னா 10,000 ரூபா தான் கையில் இருக்குது, 50,000 ரூபா தான் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஆனால் கையில் 40 லட்ச ரூபா வாட்ச் இருக்கும். இதை யாரும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா டிஎம்கே வந்து அவங்களுடைய வந்து இந்த கட்சி செயலாளர், இந்த பொருளாளர், கட்சி தலைவருக்கே, பொதுச் செயலாளருக்கே வந்து காசு கையில் கிடையாது. ஆனால் சின்ன போஸ்ட்டில் இருக்க எல்லாருக்குமே கையில் வந்து கார்டியே, பெல்ராஸு, ஜேக்கப் அண்ட் கோ, வேறு என்ன நிறைய இருக்குது, ரோலெக்ஸு, இன்னும் ஏகப்பட்ட. இவங்கெல்லாம் வந்து என்ன இந்த கம்பெனிக்கெல்லாம் வந்து என்ன மாடலா?
கட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்குறாங்களா? நீங்கள் அண்ணாமலைகிட்ட கேட்டீங்கல்ல ஒரு வாட்சுக்கு பில்லு. இப்போ யாராவது ஒருத்தர் தைரியம் இருக்கா? சிஎம் சார் கையில் கட்டியிருக்க வாட்சுக்கு பில்லு கேட்குறதுக்கும், இல்லைன்னா அவங்க டிஎம்கேவோ ஏதோ ஒரு கட்சிக்காரங்க கையில் கட்டியிருக்க வாட்சுக்கு பில்லு யாராவது கேட்டிங்களா? என்னடா அதெல்லாம் நியாயமாடா நீங்கள் பேசுகிறதெல்லாம்? இன்னும் இந்த எக்ஸிட் போல் வரும். எக்ஸிட் போல் வர வரைக்கும் இவங்க என்னென்னலாம் பேசுவாங்கன்னு தெரியாது. எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு பேசுவாங்க. மே 4 வரைக்கும் இவங்களுடைய நாவலிஸ்ட் திறமையை வந்து போட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்க. கேட்டு தான் தொலைன்னு என்ன பண்ணுறது? நன்றி, வணக்கம்.